வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பேங்க்குக்கோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ போனாக்க நிறைய சேல்ஸ் பர்சன் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க நிறைய ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து மிஸ்செல் பண்ணிடுறாங்க. இதில் குறிப்பாக இந்த யூலிப்ஸு, அப்புறம் என்டோமெண்ட் பிளான்ஸ், இது எல்லாமே அடக்கும். இதனால மக்களும் அறியாமையினால் அவங்களுடைய பணத்தை வந்து இழந்துடுறாங்க. இது போல் மிஸ்செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரை கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி யூலிப், அதாவது யூனிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்ற அந்த ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு, இன்சூரன்ஸும் உண்டு. கேட்கவே நல்லா இருக்குல்ல. ஆனால் இதை கொஞ்சம் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இதையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போது இதில் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஈக்விட்டி, டெட் ஃபண்ட், அப்புறம் வந்துட்டு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ், இது ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே இதில் NAV அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டாக வந்து உங்களுக்கு இதில் கொடுப்பாங்க. இதுதான் பேசிக், சரிங்களா? நிறைய பேருக்கு புரியாததுனால இதுவும் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான ப்ராடக்ட் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்றுருவாங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ முதல்ல இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இதில் எந்த விதமான இன்சூரன்ஸ் காம்பனண்ட்டும் கிடையாது. ஆனால் யூலிப்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட், அதோட லைஃப் இன்சூரன்ஸும் வந்து உங்களுக்கு கூட வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து டெட் ஃபண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட், அல்லது ஈக்விட்டி ப்ளஸ் டெட் ஃபண்ட் ரெண்டுலேயுமே கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே போல் தான் யூலிப்லேயும் வந்து உங்களுக்கு ஈக்விட்டி, டெட், அப்புறமா வந்து ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்க, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போடக்கூடிய பணம் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸை தவிர மொத்தமும் இன்வெஸ்ட் பண்ணப்படும். ஆனால் யூலிப்பில் முழு பணமும் போகாது. இதில் ஒரு சில சார்ஜஸ் இருக்குது. உதாரணத்துக்கு மார்டாலிட்டி சார்ஜஸ். இது போக தான் உங்களுக்கு வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணப்படும். உங்களுடைய ரிட்டர்ன்ஸும் வந்து இந்த மார்டாலிட்டி சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணாமல் தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படும். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டேக்ஸ் பெனிஃபிட் என்ன சார்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜென்ரலாக எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. ஆனால் ELSS, ஈக்விட்டி லிங்க்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில வகையான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு செக்ஷன் 80C கீழே உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை வந்து உங்களுக்கு டிடக்ஷன் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஓல்டு ரெஜீமில் மட்டும்தான். யூலிப்க்கும் வந்து உங்களுக்கு அதே பெனிஃபிட் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸும் வந்து உங்களுக்கு செக்ஷன் 10(10)D கீழே டாக்ஸபிள் இல்லை. இது ஒரு முக்கியமான செல்லிங் பாயிண்ட். இதை வச்சும் வந்து யூலிப் வந்து உங்களுக்கு செல் பண்ணுவாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஜென்ரலாக வந்து லாக்இன் பீரியட் அப்படின்றது இருக்காது. ELSSல மட்டும் 3 வருஷம் லாக்இன் பீரியட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்ஸிட் லோன்னு ஒன்று இருக்கும். அது 0.5% இருக்கலாம், இல்லைனா 1.5% இருக்கலாம். ரொம்ப அதிக அளவில் இருக்காது. இங்கே தான் யூலிப்பில் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யூலிப்பில் வந்து மேண்டேட்டரியாக 5 வருஷம் வந்து உங்களுக்கு லாக்இன் பீரியட். இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பார்ஷியல் வித்ட்ராவலோ ஃபுல் வித்ட்ராவலோ பண்ண முடியாது. பணம் போட்டது தான். இப்போ நீங்கள் ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து போட்டுட்டீங்க, 4வது வருஷம் வந்து கொஞ்சம் பண கஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னாக்க, உங்களுக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னாக்க உங்களால் அது எடுக்க முடியாது. அது லாக் ஆகி தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் நினச்சா வந்து நீங்கள் SIP மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பல்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்கள் நினச்ச நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா ஸ்டாப் பண்ணலாம். எந்த விதமான பெனால்ட்டியும் கிடையாது. ஆனால் இந்த யூலிப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணவோ இல்லை பாஸ் பண்ணவோ முடியாது. நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கட்ட தவறிட்டால் என்ன சார் ஆகும்? என்ன ஆகும்னாக்க, நீங்கள் சேமித்த பணம் வந்து அந்த போட்ட அந்த ஈக்விட்டி அல்லது ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுத்து டிஸ்கண்டினியூட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதில் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் எந்த அளவு இன்ட்ரெஸ்ட் வருமோ 3-4% தான் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பே பண்ணுறதை நிப்பாட்டிட்டீங்கன்னாக்க, உங்களுக்கு யூலிப்பில் சேர்ந்து வரக்கூடிய அந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரும் வந்து வராது. இது யூலிப்பை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜான ஃபேக்டர். விற்கும்போது இதை நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட இதை சொல்ல மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க, என்னென்ன சார்ஜஸ் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணக்கூடிய சார்ஜஸ். இது வந்து 1-1.5% இருக்கும் பெரும்பாலான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இதே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் போனீங்க அப்படின்னாக்கா, Nifty 50 அல்லது நெக்ஸ்ட் நிஃப்டி இப்படிலாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க,
இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நிறைய ஃபண்ட்ஸில் 0.5%க்கும் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு சில ஃபண்ட்ஸில் எக்ஸிட் லோட் அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் சார்ஜஸ் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா 2% மேலே மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு போகாது. ஆனால் யூலிப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது, அது 1.35% வரையும் இருக்கும். அதுக்கு மேலே மார்ட்டாலிட்டி சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. மார்ட்டாலிட்டி சார்ஜஸ்னால் என்ன சார்? மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸுக்கு கட்டக்கூடிய ப்ரீமியம், அதுதான் வந்து மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ ஆகுனாக்கா உங்களோட ஏஜ் அப்புறம் சம்மட் ரிஸ்க் எவ்வளோ, ஒவ்வொரு வருஷமும் வந்து இது உங்களுக்கு குறையும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ப்ரீமியம் போட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, அது 1000ஆல் வகுத்து அதுக்கப்புறமா 12ஆல் வைப்பாங்க. இது மாதத்துக்கு உண்டான சார்ஜ் அமௌண்ட். சரிங்களா? இது வந்து நீங்கள் எவ்வளோ கவர் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு யூலிப்பில் பெரிய அளவில் கவர் கிடைக்காது. நீங்கள் கவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பிளான் வாங்கினீங்கன்னாக்கா அதுக்கு ஏற்றாற் போல் உங்களுடைய மார்ட்டாலிட்டி சார்ஜஸும் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஏஜ் பொறுத்து, உங்களோட ஏஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா எப்படி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதிகமாகுமோ அதுக்கு ஏற்றாற் போல் உங்களுக்கு வந்து இந்த மார்ட்டாலிட்டி சார்ஜஸும் அதிகமாகும். இது போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடக்கூடிய அந்த தொகை வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாமல் இந்த சார்ஜஸ்க்கு போயிடும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுதான் வந்து இதில் பிரச்சனை. இப்போ யூலிப்புன்ற ப்ராடக்ட் வந்து எவ்வளவோ வந்து பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி வந்து எக்கச்சக்க சார்ஜஸ் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஃபண்ட் ஸ்விட்சிங் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து ஃபண்ட் ரீடைரக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போன்ற பெரும்பாலான சார்ஜஸ் வந்து இப்போ யூலிப்பில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் வந்து நம்ம இப்போ சொல்லணும். இருந்தாலும் யூலிப்பை பொறுத்தவரையும் ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சார்ஜஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது இது முக்கியமானது, இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ். இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ன்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லாதனால நம்ம அதை பற்றி பேசவே வேண்டியதில்லை. யூலிப்போடைய ஸ்பெஷாலிட்டியை வந்து லைஃப் இன்சூரன்ஸும் கொடுக்குறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். லைஃப் இன்சூரன்ஸ் நம்ம எதுக்கு எடுக்கிறோம்? லைஃப் இன்சூரன்ஸ் ஒரு நபர் எதுக்கு எடுக்கிறாரு அப்படின்னாக்க அவருடைய அவங்க ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன் வருது, அந்த நபர் வந்து இறந்து போக வேண்டி வருது. அந்த சமயத்தில் அவங்க ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தொகை வந்து கிடைக்கணும். சரிங்களா? அந்த நபர் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்க பட்சத்தில் அவருடைய வருவாயை ரீப்ளேஸ் பண்ணுற வகையில் ஒரு கவர் வருதும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த லைஃப் இன்சூரன்ஸோடைய மிகப்பெரிய பெனிஃபிட். ஜென்ரல் லைஃப் இன்சூரன்ஸோட கவர் எப்படி எடுப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு நபர் ஒரு ஆண்டுக்கு ஒரு 10 லட்சம் வந்து எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு 15லேருந்து 20 மடங்கு வந்து அந்த கவர் வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபாய் வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறவர் வந்து 1.5 கோடி ரூபாய்க்காக வந்து லைஃப் கவர் எடுத்தால்தான் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் வாழ முடியும். ஆனால் நீங்கள் யூலிப் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த அளவு வந்து உங்களுக்கு கவர் வேணும்னா எக்கச்சக்க மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து இந்த ஒரு 30 வயது மதிக்கத்தக்க நபர் எடுக்கிறாரு, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து 20,000-30,000 ரூபாயில் வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கவர் வரையும் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூலிப்பில் இது அப்படி கிடையாது. ஜென்ரலாக வந்து யூஸ்வலான டேர்ம் இன்சூரன்ஸோட இதில் கிடைக்கக்கூடிய கவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. குறிப்பாக நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க மினிமமில் தான் ERDA ரெக்கமெண்ட் பண்ண மினிமமில் தான் வச்சுருப்பாங்க. அதாவது 10x ஆஃப் த ப்ரீமியம். 1 லட்ச ரூபா நீங்கள் ப்ரீமியம் கட்டினீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபாயில் வச்சுருப்பாங்க, இல்லைனா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து ஒருவேளை கவர் ஒரு சில ப்ராடக்ட் ஆனால் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் வந்து அதிகமாக ஆகிடும். ஸோ ஜென்ரலாக டேர்ம் இன்சூரன்ஸோடு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதில் அந்த அளவு லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கிடைக்காது. இவ்வளோ கம்மியாக லைஃப் இன்சூரன்ஸ் கவர் கிடைச்சிது அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அந்த லைஃப் இன்சூரன்ஸ்க்கு உண்டான பர்பஸே டிஃபீட் ஆகிடும். சரிங்களா? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை யூலிப்பில். இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னாக்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த லைஃப் கவர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். என்ன காரணம்னாக்கா நீங்கள் ஒரு வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறீங்களா, ஸோ அந்த சம்மட் ரிஸ்க் அப்படின்ற தொகை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மார்ட்டாலிட்டி சார்ஜஸ் குறையும், அதேனால லைஃப் கவரும் வந்து உங்களுக்கு குறையும். சரிங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு லைஃப் கவரை பொறுத்தவரைய ஒரு கம்பேரிசன். இப்போது யூலிப்பை வந்து என்னென்னலாம் சொல்லி வந்து மக்கள் வந்து அந்த சேல்ஸ் பீப்புள் வந்து உங்களை வந்து விற்கிறாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கனாக்கா, சார் இது பெஸ்ட் ப்ராடக்ட்டு, இதில் இன்சூரன்ஸும் உண்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு,
இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாத்துலேயும் கிடைக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதில் உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் கிடைக்காது அப்படின்னுவாங்க. இது ஒரு செல்லிங் பாயிண்ட். ரெண்டாவது செல்லிங் பாயிண்ட் என்னன்னாக்க இதில் வந்து உங்களுக்கு 15-20% ரிட்டர்ன்லாம் கிடைக்கும் சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வெப்சைட் வேணால் எடுத்து பாருங்களேன், அதில் 17%, 15% அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது வந்து ஒரு சில பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்க குறிப்பிட்ட ஒரு பீரியட் சூஸ் பண்ணி எதில் ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கோ அதை தான் வந்து அவங்க போட்டு காட்டுவாங்க. இதே ரிட்டர்ன்ஸ் ஃபியூச்சரில் கிடைக்குமா அப்படின்னாக்க கிடையாது. ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னாக்கா, இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து என்ஏவி ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான். இதில் நீங்கள் சார்ஜஸ்லாம் அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது, அதை விட கம்மியாக தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதையும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி யாராவது உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா இந்த ஹை ரிட்டர்ன்ஸ் எதுலப்பா, என்ஏவிலையா இல்லை நான் கட்டுற பணத்துலையா அப்படின்றத நீங்கள் தெளிவாக கேட்டு நீங்கள் வாங்கிக்கணும். இது கேரண்டீடா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் இங்கே வாங்கிக்கணும். அப்புறமா இவங்க யாருமே, இந்த யூலிப் விற்கிறவங்க யாருமே அதில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் பற்றி பேச மாட்டாங்க, லாக்இன் பீரியட் பற்றி பேச மாட்டாங்க, அதில் இருக்க பெனால்ட்டி பற்றி பேச மாட்டாங்க. லாக்இன் பீரியடுக்கு முன்னாடி நம்ம வித்ட்ரா பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்றத பற்றி பேச மாட்டாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்களே கேட்டிங்கன்னா தான் ஒவ்வொன்றா வெளியில் வரும். எல்லாத்துக்கும் மேலே இந்த மியூச்சுவல் ஃபண்டும் சரி யூலிப்பும் சரி ரெண்டுமே மார்க்கெட் லிங்க்டு ப்ராடக்ட். சரிங்களா? இதில் வந்து மார்க்கெட்டோடைய ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்றாற் போல் ரிஸ்க் இருக்குது. ஸோ நீங்கள் இது ரெண்டையுமே பார்த்து தான் வாங்கணும். இப்போ உங்கள் மனசில் வந்து ஒரு கேள்வி எழலாம், சரி சார் யூலிப்பில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா, இது வாங்கலாமா, இல்லை நம்ம டேர்ம் இன்சூரன்ஸையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் நம்ம வாங்கலாமா, யூலிப்பில் நம்ம வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும், ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.